அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் கழிவு நீர் புகுவதால் அப்பகுதி மக்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் சாலையை மறித்து போராட்டம் நடத்திய பெண்களை திமுக மண்டல குழு தலைவர் தரக்குறைவாக பேசியதாக கொந்தளித்து ஆவேசமானதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த அண்ணா நகர், தயாளன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்ன குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் பரிதா. தற்போது பார்க்கின்ற காட்சி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் பகுதியில ஒரு குறிப்பிட்ட சாலை வீடுகளிலும் அந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை, அதே போன்று மழைநீர் வடிகால் கழிவுநீர் நேரடியாக செல்வதாக கூறி அந்த பகுதி மக்கள் பம்மல் மாநகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தற்போது ஒரு சாலை மறியலில் தான் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனத்தை ஏற்றி செல்லும் காட்சியும் பார்க்க முடிகிறது. அது ஒரு புறம் இருக்க, அந்த பகுதி வந்த மண்டல குழு தலைவர் கருணாநிதி என்பவர் அங்கிருக்கும் பெண்களை தரக்குறைவாக பேசியதால் அந்த பகுதி மக்கள் தற்போதும் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது தாம்பரம் மாநகராட்சி பம்மல் 1வது மண்டலத்துக்கு உட்பட்ட 7வது வார்டு அந்த பகுதியில் அண்ணா தெரு, தயாளன் தெரு, இந்த 2 தெருகளிலும் பல்வேறு நாட்களாகவே அந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையிலிருந்து அந்த கழிவுநீராக நேரடியாக அந்த பகுதி சாலை வழியாகவும் அதே போன்று தாழ்வான வீடுகளுக்கு செல்வதாக அந்த பகுதி மக்கள் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் தற்போது வரை அதை அலட்சியம் காட்டி அதை ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் திடீரென முக்கிய பிரதான, அதாவது நல்லத்தம்பி சாலை என்று சொல்லப்படும் அந்த சாலையில் திடீரென 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த பகுதி முழுவதும் ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் வந்த சங்கநகர் போலீசார் அவர்களிடம் பல்வேறு இது குறித்து கேள்விகள் எழுப்பி அவர்களிடம் கேட்டிருந்த போது அந்த வழியாக வந்த அந்த மண்டல குழு தலைவர் கருணாநிதி என்பவர் திடீரென அந்த பெண்களிடம் தரக்குறையாக பேசியதால் அந்த பகுதியில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டல குழு தலைவர் நேரடியாக எங்கள் பகுதியில் நீங்கள் பார்வையிட்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும் என பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தனர். இருந்த போதிலும் அவர் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம் என கூறினார். ஆனால் மன்னிப்பு கேட்காமல் அவர் சென்றதால் அங்கிருந்த நபர்களை சங்கநகர் போலீசார் வலுக்கட்டாயமாக ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்த வாகனத்தை ஏற்றிக்கொண்டு தற்போது தனியார் ஒரு மண்டபத்தில் அழைக்க எடுத்து சென்றுள்ளார். இந்த தொடர்ச்சியாகவே அதிகாரிகள் இது போன்ற அலட்சிய போக்கத்தால் தான் இது போன்று பாதாளத்திலிருந்து கழிவுநீரை சாலைக்குள் வருவதாக அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கிமைக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.